ஒரு பார்க்கு, அழகான ஒரு காலை நேரம். அதில் வந்து நிறைய பேர் வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. அந்த வாக்கிங்கில் வந்து ஒரு அப்பாவும் ஒரு 10 வயசு பொண்ணும் வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. அப்போது வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆப்பிள் கடை இருந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து அந்த ஆப்பிளில் வந்து ஒரு 2 ஆப்பிள் வாங்குறா. வாங்கிட்டு ஒரு ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்டுட்டே அவங்க அப்பா கூட பேசிட்டு வாக்கிங் போகிறா. இவங்க அப்பா வந்து ஒரு ஆப்பிளை சாப்பிட்றா, இன்னொரு ஆப்பிளை நமக்கு கொடுப்பா போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் இந்த பொண்ணு வந்து இன்னொரு ஆப்பிளையும் இவளே கடிச்சிட்றா. உடனே அப்பாவுக்கு பயங்கர வருத்தம். என்ன, நம்ம பொண்ணு நம்ம நல்லா தானே வளர்த்தோம், ஆனால் இவளுக்கு ஏன் ஒரு ஷேரிங் ஹேபிட்டே இல்லை, பக்கத்தில் நிற்கிறோம், ஒரு பேச்சு கூட டாடா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. அப்படி ஒரு 2 நிமிஷத்தில் அவள் வந்து ஒரு ஆப்பிளை வந்து அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா இதை சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறா. உடனே அவர் என்னம்மா அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் 2ஐயும் கடிச்சு பார்த்தேன், இந்த ஆப்பிள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, இன்னொரு ஆப்பிள் வந்து ரொம்ப சொதன்னு இருக்குப்பா, நீங்கள் எப்போவுமே எனக்கு சின்ன வயசில் என்ன கொடுத்தாலும் இப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தானே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே அப்பா வந்து லைட்டாக ஃபீல் பண்ணி எமோட் ஆகியிருக்காரு. ஸோ என்னென்னா, நான் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நான் வயசான காலத்தில் என் பிள்ளைலாம் என்னை காப்பாற்றாது, என்னை நடுத்தருவில் விட்டுரும், என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துரும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம பிள்ளைகளை நம்ம நல்லா வளர்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கும் போது அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா தான் வளரும். அதனால் வந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் வந்து நம்புங்க, ட்ரஸ்ட் வைங்க. ஸோ அவங்கள நீங்கள் சந்தேகப்படாதீங்க. நம்ம குழந்தைங்க எப்போவுமே நல்ல குழந்தைங்க தான்.